சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே 43வது வசனத்தை, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். நீங்கள் அப்படியே 41வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்போதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னுள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி செய்யும் நாட்கள் வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் தன்னுடைய கடைசி நாட்களிலே எருசலேம் பட்டணத்திற்கு முன்பாக வந்து நின்று, அதற்கு முன்பாக அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்களிடத்திலே பல ஆண்டுகளாக அவர் பேசிக்கொண்டே இருந்தார், பல நாட்களாக அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள். அந்த ஜனங்கள் புரிஞ்சுக்கல, ஆண்டவரை தேடல, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆண்டவரை ஒரு அந்நிய நபராக அவர்கள் கருதினார்கள். அப்போ அந்த பட்டணத்திற்கு முன்பாக அவர் வந்து நின்று கண்ணீர் விட்டு அழுது அவர் சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமா இருக்கும். ஆனா நீ அதை அறிகிறது மாதிரி இல்லை. உன்னை நான் சந்திக்கும் காலத்தை நீ அறியாதிருக்கிறபடினால உனக்கு இப்படியெல்லாம் பாடுகளை நீ படணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. நன்றாய் கவனிங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு நாள் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். ஒரு வாலிப பையனை சந்திக்கிறார், ஒரு பெரிய மனுஷனை சந்திக்கிறார். ஆனா உங்களுக்கு என்ன அறிவு வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை சந்திக்கிற நாளை நீங்க அறிஞ்சுக்கணும். அந்த சந்திக்கிற நாள் சிலருக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், சிலருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆண்டவர் மகாபெரிய தேவன், அவர் உன்னதமான தேவன். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த கோடிக்கணக்கான ஜனங்களை விட்டுட்டு ஆண்டவர் உங்களை மட்டும் ஏதோ ஒரு விதத்துல சந்திக்கிறாரா? ஒரு ஜபத்துல சந்திப்பார். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம் அங்க பேசப்படும். ஒரு பாவம், ஒரு தப்பு பண்ணும்போது ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை சந்திச்சு உங்களை தப்பிச்சு விடுவார். இப்படியே ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொரு இடங்களிலையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஆனா ஞானம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களை சந்திக்கிற காலத்தை நீங்க அறிஞ்சு வச்சுக்கணும். அப்படி நீ அறியாதவர்களா இருந்தால் உங்களுக்கு பெரிய தோல்விகளை நீங்க சந்திக்க முடியும். ஒரு நாள் ஒரு வாலிப தம்பி வந்து ஒரு நாள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தான். அப்போ அவன் அந்த ரோட்ல நின்று இருக்கும்போது நான் அந்த இடத்துல பைக்ல கிராஸ் ஆகும்போது நான் திரும்ப அந்த பக்கத்துல திருப்பிட்டு வந்தேன். அவனுக்கு பக்கத்துல நின்று திருச்சபைக்கு வந்துட்டு இருக்கிற தம்பி தான். என்னமோ தெரியல, என் மனசுல வந்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, டேய் நீ சரியில்லை அப்படின்றது மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன். ஆனா நீ இப்பதான் சில காரியங்களை ஆரம்பிச்சிருக்கிற, ஆனா கர்த்தர் உன்னை தொடுறாரு, வேண்டாம் விட்டுட்டு வந்துரு. ஆண்டவர் உன்னை வாழ வைப்பாரு, உன்னை பெரிய மகிமையா வைக்கணும்னு நினைக்கிறாரு. நீ மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 செகண்ட் அவன்கிட்ட பேசிட்டு நான் திரும்பவும் என்னுடைய வேலையை பார்க்கறதுக்கு போறேன். நான் மறந்துட்டேன். அதுக்கு பிறகு அவன் தொடர்ந்து திருச்சபைக்கு வர ஆரம்பிச்சான், ஞானஸ்நானம் எடுத்தான், ஒப்பு கொடுத்தான், அவன் ஊழியத்துல பயன்பட ஆரம்பிச்சான், பாட்டு பாட ஆரம்பிச்சான். கடைசியில தன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்திற்கே அவன் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஊழியக்காரனாய் மாறினான். அப்போ ஒரு நாள் வந்து திருச்சபையில ஒரு சாட்சி கூட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சாட்சியில வந்து ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லிட்டே இருக்காங்க, எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி ஒரு மன மாற்றம் வந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லும் போது அவன் அன்னைக்கு எழுமின்னு சொல்றான், இந்த மாதிரி ஒரு நாள் ரோட்ல இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன், பாஸ்டர் அந்த பக்கமா போயிட்டு கை காமிச்சிட்டு போயிட்டாரு, திரும்ப யூட்டர்ன் போட்டு வந்தாரு. வந்தவர் என்கிட்ட ஒரு 3-4 வார்த்தைகளை பேசினாரு. ஆனா உண்மையிலே நான் அப்படிதான் இருந்தேன். அன்னைக்கு அவர் பேசும்போது என் பாக்கெட்டுக்குள்ள சிகரெட் இருந்துச்சு. நான் சிகரெட்டை வச்சிருந்தேன், யாருக்குமே தெரியாது. நான் சர்ச்சுக்கு வந்துட்டு தான் இருந்தேன், எங்க அம்மாவுக்கு தெரியாது, சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. ஆனா பாஸ்டர் சொன்ன உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசுறதா நான் ஃபீல் பண்ணேன். அதற்கு பிறகு அன்னைக்கு அதை உடைச்சு அங்க போட்டுட்டேன். அதற்கு பிறகு கர்த்தர் என்ன சந்திச்சிட்டாரு. கர்த்தர் என் மேல பாசம் வச்சிருக்கிறாரு. இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும்போது எனக்கு மட்டும் இப்படி பேசுவீங்களா ஆண்டவரே, என்ன மட்டும் இவ்வளவு நேசிக்கிறீங்களா, நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிச்சேன். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா நிக்கிறான் அப்படின்ற அந்த சாட்சியை சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் இந்த காரியத்தை விட்டுறாங்க. ஆண்டவர் சந்திக்கிற காலத்தை நீங்க மறந்துடாதீங்க.
ஆண்டவர் ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க யாரையோ ஒருத்தரை கர்த்தர் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சந்திச்சதை நீங்க மறந்துருக்கலாம். பாஸ்டர், உண்மை பாஸ்டர், ஆண்டவர் என்ன தேடி வந்தாரு, என்ன தொட்டாரு, என்கிட்ட நேரடியாகவே பேசினார். எத்தனை பேர் இருந்தாலும் நான் அதை அறிஞ்சுக்கிட்டேன், ஆனா நான் தவறிட்டேன். அதனாலதான் நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், அதனாலதான் நான் இந்த நிலைமைக்கு ஆளானேன், அதனாலதான் எனக்கு எல்லாமே கையை விட்டு போயிருச்சு. ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் திரும்பவும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தரட்டும். திரும்பவும் கர்த்தர் ஒரு விசை உங்களை சந்திக்கட்டும். மறுபடியும் ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது நீங்க அதை விட்டுறாதீங்க. ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கலாம், இப்போ உங்களை எச்சரிச்சிட்டு இருக்கலாம். போன வாரம் ஆண்டவர் உங்களை எச்சரிச்சிருக்கலாம், போன மாசம் ஆண்டவர் உங்களை எச்சரிச்சிருக்கலாம். உங்கள்கிட்ட நேரடியா ஆண்டவர் பேசலாம், முகமுகமா ஆண்டவர் பேசலாம். ஆனா நான் நம்புறேன் உங்களை சந்திக்கிற காலத்தை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, அதை வெறுத்து தள்ளாதீங்க, அது எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. அதை கர்த்தர் எத்தனை டைம் பேசும், எத்தனை டைம் உங்களை உற்சாகப்படுத்தியும், எத்தனை டைம் உங்களுக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் சொல்லியும், இல்ல எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, எங்க அம்மாவுக்காக தான் நான் வர்றேன், எங்க அப்பாவுக்காக தான் வர்றேன், நான் ஒன்னும் ஆண்டவரை ரொம்ப பிடிக்க முடியல, எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் இல்ல. இல்ல, அந்த சந்திக்கிற காலம் அவ்வளவு சீக்கிரமா வராது ஆண்டவருடைய பிள்ளையே. அதை தவற விடுறவருடைய வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை. அதற்கு பிறகு அவர்களுக்குரிய பாதையை அவர்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க வெகு சீக்கிரமாய் தேவையற்றதை செலக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிரியமில்லாததை செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க வழிகள் தாறுமாறா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீங்க என்ன சந்திக்கிற காலத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அறியக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இதுக்கு மேல திரும்ப 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 வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எப்பவுமே ஆண்டவர் சந்திச்சுட்டே இருப்பாருன்னு தர முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் ஒரே சந்திப்பு மட்டும்தான். அவன் மற்றவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக, கொல்றதற்காக கையில லெட்டரை வாங்கிட்டு போகும்போது ஆண்டவர் நடுவழியில சந்திக்கிறாரு. சந்திச்சு அவனை கேட்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. உடனே அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் உடனே அறிஞ்சுக்கிட்டு கர்த்தர் தன்னை சந்திச்சதை காத்துட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார், நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். உடனே ஆண்டவர் சந்திச்ச அடுத்த நிமிஷத்துல ஐ சரண்டர், நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் விட்டு கொடுக்கிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் சந்திக்கிற உடனே நீ விட்டு கொடு. உன் வாழ்க்கை மகிமையா இருக்கும், உன் ஊழிய மகிமையா இருக்கும், உன் எதிர்கால மகிமையா இருக்கும். கர்த்தரே உன்னை நடத்துவார், கர்த்தரே உனக்கு சொல்லி கொடுப்பார், கர்த்தரே உனக்கு ஆலோசனை கொடுப்பார், கர்த்தரே உன்னை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கர்த்தர் வச்சு உன்னை அழகாய் ஆச்சரியமா நடத்திட்டு போவார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்ன இடத்துக்கு போ, இன்ன மனுஷனை பாப்ப, அந்த மனுஷனிடத்துல நீ ஜெபம் பண்ணிக்கோ, அதற்கு பிறகு நீ செய்ய வேண்டியதை அந்த மனுஷன் சொல்ல. அப்படி பாத்தீங்கன்னா அந்த முதல் சந்திப்புல அவன் வெற்றி அடைஞ்சதுனால அவனுடைய ஊழியம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறது மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு மட்டும் கர்த்தருடைய சந்திப்பு அவர் அறியாம இருந்திருந்தார், அதுக்கு ஒப்பு கொடுக்காம இருந்திருந்தார், அவ்வளவு பெரிய மகிமையான ஊழியத்தை அவரால் செஞ்சிருக்கவே முடியாது. இதே போலத்தான் சிம்சோனை ஆண்டவர் சந்திக்கிறார், அவனை தொடராரு. எப்பா இல்ல, அந்த உனக்கிட்ட பேசிட்டு இருக்கிற லேடி பொய் பேசுறா, அவ வாயில ஃபுல்லா பொய் இருக்குது, அவன் உன்னை அழிக்க பாக்குறா, அவன் உன்னை கட்ட பாக்குறா, அடுத்தவனுடைய கையில உன்னை புடிச்சு கொடுக்க பாக்குறா, நீ இணங்காத, நீ உன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாத, இது யாருக்குமே சொல்லக்கூடியாத ரகசியம், இது வரைக்கும் நீ யாருக்குமே சொல்லல. ஆண்டவர் ஒரு டைம் இல்ல 3 டைம் திரும்ப திரும்ப ஒரு வாய்ப்பை, ஒரு சந்திப்பை கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு மேல அவன் வச்சிருக்கிற பாசம், பொண்ணு மேல அவன் வச்சிருக்கிற கோபம், அவங்களுடைய எரிச்சல், அவங்க திரும்ப திரும்ப அவனுடைய இருதயத்தை நோகடிச்சதுனால, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொன்னதுனால வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்காக வைத்திருந்த மகிமையை இழந்தான். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், இதுக்கு முன்னாடி கர்த்தர் சந்திக்கிற சந்திப்பை நீ மறந்துட்ட, நீ விட்டுட்ட, அப்படியே தட்டி போட்டுட்ட. ஆனா திரும்பவும் ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார், திரும்பவும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு, நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள், உனக்கு இந்த வழி அல்ல, உனக்கு இந்த பாதை அல்ல, நீ அப்படிப்பட்டவன் அல்ல, நீ அப்படிப்பட்டவள் அல்ல, உனக்கென்று பெரிய மகிமையை நான் வச்சிருக்கிறேன், உனக்கென்று பெரிய வழியை நான் வச்சிருக்கிறேன், நீ என் கூட வாழ வேண்டிய பிள்ளை, நான் தான் உன்னை உயர்த்துவேன், நான் தான் உன்னை கனப்படுத்துவேன், நான் தான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ வேற எங்கேயும் போக கூடாது, நீ வழி மாறி போக கூடாது, நீ வழி தப்பி போக கூடாது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் இந்த ஜெபத்துல பேசுறாரு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னோட பேசுறதுக்காக நன்றி, நான் உங்க காலத்தை, உங்களை அறியக்கூடிய கிருபை எனக்கு தாரும். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி சத்தமா சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை சந்திக்கும் போது நான் அறியணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் பிள்ளை அறியணும், வாலிப தம்பி அறியணும், வாலிப தங்கச்சி அறியணும். இது ரொம்ப முக்கியமானது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை சந்திக்க வரும்போது நான் அறியணும், ஆண்டவரே நான் அறியணும், நான் அறியணும், எனக்கு அந்த பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு அந்த பலன் தாங்க, எனக்கு அந்த பலன் தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்திக்கிற காலத்தை அறிகிறதான் பெரிய வெற்றி. இதே இடத்துல ஒரு சேர்ல ஒரு வாலிப தம்பி, இளம் வாலிபன், டீனேஜ் வாலிபன், அவன் ஒரு இடத்துல உட்காந்து நகத்தை கடிச்சிட்டே உட்காந்துருக்கும் போது நான் அவனுடைய பக்கத்துல சேரை போட்டு உட்காந்து சொல்றேன், டேய்
நீ என்னமோ காலத்துக்கு முன்னாடி அவசரப்படுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ காலத்துக்கு முன்னாடி அவசரப்படாது. உனக்குன்னு ஒரு டைம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மற்றவங்களை நேசிக்கிறதுக்குன்னு ஒரு டைம், கல்யாணம் பண்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். இப்போ உனக்கு என்ன நேரம்னா நீ படிக்கிற நேரம். இதுல மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு. உனக்கு நல்ல அம்மா, நல்ல அப்பா, நல்ல தாத்தா, நல்ல பாட்டி, அதனால நீ மிஸ் ஆயிராத. எனக்கு என்னமோ நீ வந்து காலத்துக்கு முன்னாடி அவசரப்படுவியோன்னு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் உடனே என்ன திரும்பி பார்த்து, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை பாஸ்டர், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே, என்னமோ நீ பாத்துக்கோ. ஆனா அவன் கடந்த ஒரு 3 மாதம் அந்த வார்த்தையை பேசின 3 மாதத்துல அவன் காணும், சர்ச்சுக்குள்ளே காணும். ஒரு 2 மாதங்கள் திரும்ப தாண்டி என் காதுக்கு அது வரைக்கும் நியூஸ் வரல. அப்பதான் ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா அவன் படிச்சு முடிக்கவே இல்லை. இன்னும் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போய் சந்தித்து இருக்கிறான். அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவனை அப்படியே கேட்ச் பண்ணி அவங்ககிட்ட சொத்து இருக்கிறத பார்த்து, அவங்க அம்மா அப்பா வசதியை பார்த்து அவனை பிடிச்சி வச்சு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டான். சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டான். ரொம்ப அப்போ அவன் நான் பேசுறதே அவன் வெறுத்தான். இப்போ சொன்னேன், அவன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே அவனுக்கு கால் பண்ணி, வேணாம்ப்பா, தப்பு பண்ணாதப்பா, இது விளையாட்டு இல்லப்பா, நீ செய்யறது சரியில்லை, சொல்லி பார்த்தேன், விட்டுருங்க, என் விஷயத்துல தலையிட்டுற வேணா, நீ விட்டுருங்க அப்படின்னா. சரி, விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு தான் அவனுக்கு கல்யாண வயசே ஆகுது. ஆனா இந்த கல்யாண வயசுல ஒரு குழந்தையோட இன்னைக்கு அவன் தெருவில் நின்றுட்டு இருக்கிறான். அப்படியே அழுவுறா என்ன பார்த்து, உங்க வார்த்தையை நான் மீறிட்டேன், கர்த்தர் என்ன அன்னைக்கு தொட்டாரு பாஸ்டர், நீங்க பேசின அன்னைக்கு தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருந்தேன், அன்னைக்கு தான் நான் வாக்கு கொடுத்தேன், ஆண்டவர் இதை விட தெளிவா என்கிட்ட பேச மாட்டார், அவ்வளவு தெளிவா ஓப்பனா என்கிட்ட பேசினார் பாஸ்டர். ஆனா நான் தான் ரிஜெக்ட் பண்ணேன். நான் அந்த காலத்தை அறியல, கர்த்தர் என்னதான் சந்திக்கிறார்னு நினைக்கல, நான் நீங்க பேசுறதா நினைச்சிட்டேன், ஆண்டவர் பேசுறதா நான் நினைக்கல, என்ன மன்னிச்சிருங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா காலத்தை அறியல, இனி என்ன பண்றது, இனி என்ன செய்யறது. அதனால ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், ஸ்பெஷலா வாலிப தம்பிக்கு தங்கச்சி சொல்றேன், உன்னை சந்திக்கிற காலத்தை அறி. நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறனாலே கர்த்தர் உன்னை சந்திச்சுட்டே இருக்கிறாரு. நீ எங்க போனாலும் விடுதலையா வாழ முடியாது, எங்க போனாலும் நிம்மதியா வாழ முடியாது. நீயாய் முடிவெடுக்கிற முடிவுகள் சரியாகவே இருக்காது. ஆமென் சொல்லுங்க. ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, நீங்க சந்திக்கிற காலத்தை நீங்க தான் சந்திக்கிறீங்கன்ற நான் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லா பெரியவங்களும் கேட்கணும். ஸ்தோத்திரம். அதை அறியணும் ஆண்டவரே, நான் அதை அறியணும் ஆண்டவரே. அதுக்கு எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா, எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே, சொல்லி தாங்க. நான் சொல்றேன், கரண்ட் ஆஃப் ஆகிறது கூட கர்த்தர் சந்திக்கிறது, செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிறது கூட சில டைம் கர்த்தர் சந்திக்கிறது, நெட் ஒர்க் ஆகாம இருக்கிறது கூட கர்த்தர் சந்திக்கிறது, திடீர்னு காரணமே இல்லாம ஒரு சண்டையை கொண்டு வர்றது கூட அது கூட கர்த்தர் சந்திக்கிறது. இப்படி கர்த்தர் எப்படி வேணாலும் சந்திப்பாரு. உடனே ஆண்டவருடைய பிள்ளைங்க சுதாகரிக்கணும். என்ன அப்படின்னா, ஏன் இப்படி நடக்குது, நீ தப்பு பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு உனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார்னு அர்த்தம். கர்த்தர் தன் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். சில சொல்லுவாங்க, எல்லாரும் அவ்வளவு தப்பு பண்றாங்க, கண்டுபிடிக்கல. நான் இந்த சின்ன பிரச்சனை பண்ண உடனே கண்டுபிடிச்சிடறாங்களே. நான் சொல்றேன், அது ஆண்டவர் மேல வச்ச பெரிய இரக்கம், அது ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பெரிய அன்பு. நீ ஆண்டவருடைய அன்புக்கு தூரமாகலன்றதுக்கு அர்த்தமே அதுதான். நீ ஆண்டவரோட இருக்கிற, ஆண்டவர் நேசிக்கிறாரு, ஆண்டவர் நீ வாழணும்னு விரும்புறாரு அப்படின்றதுக்கு அடையாளமே என்னன்னா, நீ தப்பு பண்ணுன உடனே மாற்ற பாரு. அது பண்ணும்போது 1000 தடைகள் உனக்கு வருது பாரு. அந்த தப்பு பண்றதுக்கு உன் கால்கள் தீவிரிக்கும் போது இடையில ஆண்டவர் முட்டுக்கட்ட போடுறாரு பாரு, ஸ்டாப் அப்படின்னு போடுறாரு பாரு. அது ஆண்டவர் உங்க மேல வச்ச இறக்கம். அதுக்கு நீங்க நன்றி தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்த உடனே நீங்க என்ன நினைக்கணும்னா, அப்பா 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 விட்டுறப்பா, தப்பு பண்ணிட்டப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு யாரு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள தூக்கி எடுத்து சிங்காசனத்துல உட்கார வச்சு, அவருடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார், அவருடைய விழுகையை அறிந்திருக்கிறார். ஓ ஹalleluya, அவர்களை நிறுத்துறவர் தான் கர்த்தர். ஆமென். திரும்ப தீவிரிக்க கூடாது. சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் சார்ஜரை தேடி அலையக்கூடாது, நெட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் போடுறதுக்கு தெருவா அலையக்கூடாது, பணத்தை தேடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு சண்டை அதுல ஒரு கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்றதுக்கு முயற்சி எடுக்க கூடாது. தேவனே பிரிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் திரும்ப பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம மேல இருக்கிற பெரிய தப்பு. இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுனதே அதுதான். அந்த மாதிரி பண்ணி தான் நிறைய பேர் சிக்கலுக்குள்ள போறாங்க. அது தேவனே தடுத்தது, தேவனே வேண்டாம்னு நிறுத்தினது. வேண்டாம், விட்டுருவோம், நம்ம தப்பு பண்றோம், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, உடனே கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு என்ன தவறாதவர்கள் யாரும் இல்லை. வழி தவறும், வழி பிசகும். ஆனா அந்த வழியில கர்த்தர் குறுக்கிட்டு பிழையாம் போயிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு, வேணாப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், நீ எவ்வளவு கொடுத்தாலும் நீ போக வேணாப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. ஆனா
பிழையாம அதை கேட்கல. அவனுக்கு பொருள் மேல ஆசை வருது, இச்சை வருது. உடனே ஆண்டவரத்துல போய் ரெண்டாவது விசை, நான் சொல்றேன், ஒரு டைம் ஆண்டவர் நோ சொன்னார் அப்படின்னா ரெண்டாவது டைம் கேட்க கூட போக கூடாது. ரெண்டாவது டைம் அது பண்ணலாமா நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்க மனசுல அதுக்குரிய ஆசை இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஆண்டவர் திருப்பியும் கேட்டீங்க அப்படின்னா திருப்பி மூணாவது டைம், நாலாவது டைம், அப்புறம் சிலர் உபவாசம் போட்டு, ஆண்டவரே அது உங்க சித்தமா மாறட்டும் ஆண்டவரே, உங்க பிரியமா மாறட்டும் ஆண்டவரே, நீங்க விருப்பப்பட்டுருங்க ஆண்டவரே. ஏன் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மாறாதா? நீங்க நினைச்சா மாறாதா? அதான் ஒரு டைம் வேணான்னு சொல்லிட்டார்ல, ரெண்டு டைம் வேணான்னு சொல்லிட்டார்ல, விட்டுற வேண்டியதானே? இல்ல எப்படியாவது நீங்க மாத்த முடியும், உங்களால மாத்த முடியாது எதுவும் இல்ல. அதுல போய் விசுவாசம் பேசிட்டு கூடாது. அப்போ பிழையாம் இரண்டாவது விசை கத்திரத்துல போகும்போது ஊழியக்காரனே இப்படி கேட்கிறானே அப்படின்னு சொல்ற உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? போ அப்படின்ட்டாரு. போன்னு சொன்னதுக்கு பிறகு திரும்பவும் ஆண்டவருக்கு மனசு கொடுத்தது, சரி வேணாம் நம்ம போன்னு சொல்லிட்டோமே வேணாம். இடையில என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு தூதனை அனுப்புறாரு. சரிப்பா, என் பையன் எனக்கு கோவம் வந்துச்சு, அவன் அறிவில்லாம பண்றான். ஏன் நான் பேசுறது அவன் கேட்கலையா? இத்தனை டைம், இத்தனை நாள் அவனுக்கு தெரியாது நான் எப்படி பேசுவேன்னு தெரியாது. ஒரு டைம் நான் பேசுறத திருப்பி மாத்தி பேசுவேனா? நான் மாத்தி பேசுறதுக்கு மனம் மாற நான் மனுப்புத்திரனா? இவ்வளவு பெரிய ஊழியக்காரனுக்கு தெரியாது. அந்த கோபம் தான் அவருக்கு. நம்ம நிறைய நேரத்தில் அப்படி கோவப்படுவோம்ல, ஒரு டைம் நோன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி கேட்டா நமக்கு என்ன வேணும்? சரி போய் தொலை அப்படின்னு. ஆனா மனசுக்குள்ள ஏன் புரியாது? அதே எண்ணம் தான் ஆண்டவருக்குள்ள இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா திருப்பியும் மனசு கேட்காம சரி அவனுக்கு தண்டிக்க வேண்டாம், தூதனை போய் நிக்க வைக்கிறாரு. ஆனா அந்த தூதனை பார்த்த உடனே கழுதை வந்து ஓரமா ஒதுங்கி போன காலில் கொஞ்சம் அடிபடுது. உடனே நினைக்க வேண்டாம், ஒரு ஊழியத்துக்குன்னு போறோம், நம்ம ஜெபம் பண்றதுக்கு போறோம், இந்த காலில் அடிபட்டு இருக்குது, பிசாசு நம்ம தடுக்கல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி தான் வரோம். இப்ப பிசாசு தடுக்கலைன்னா கர்த்தர் தான் தடுக்கிறாரு. நம்ம காலில் எப்பவுமே ஒழுங்கா இருக்கிற இந்த கழுதை இப்ப என் காலை கொண்டு போய் இப்படி சராச்சிருச்ச, இல்ல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த இடத்துல முழங்கால் படிட்டு வேணாம் ஆண்டவரே நான் திரும்பி வந்துடுறேன்னு வந்திருந்தா பிழையாம் பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்ல இன்னைக்கு வந்திருப்பார். ஆண்டவர் ஊழியத்தை மகிமையா வச்சிருப்பாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கழுதைய அடிச்சிட்ட. இவருக்கு போகணும்னு ஆசை, கர்த்தருடைய தொடுதலை அறியவே இல்லை. கர்த்தர் தான் பேசுறாரு, கர்த்தர் தான் நடத்துறாரு, தெரியவே இல்லை. உடனே அடுத்து ஒரு எச்சரிப்பு வருது பாருங்களேன். இதுவரைக்கும் அந்த கழுதை வாயை திறந்து பேசுனதே இல்லை, இப்ப கழுதைய வாயை திறந்து பேசுது. அப்பா சொல்லுது பாருங்க, புத்தீனமா பண்ணிட்டு இருக்கிற, முன்னாடி அவர் நின்று இருக்கிறாரு, பட்டயத்தை உருவிட்டு நின்று இருக்கிறாரு, நான் போனா அவன் கழுத்து வெட்டி இருக்கும், நான் உன்னை காப்பாத்தி விட்டா நீ என்னமோ பேசிட்டு இருக்கிற. ஆனா அப்பவும் அவருக்கு என்ன வரல அப்படின்னா உணர்வே வரல. அப்போ சந்திக்கிற காலத்தை நீங்க அறியல அப்படின்னு சொன்னா கர்த்தர் பாதாள குழியில போய் விடுறதுக்கு முன்னாடி சந்திக்காம இருக்கவே மாட்டாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை அவ்வளவு சீக்கிரமா கர்த்தர் குழிக்குள்ள கொண்டு தள்ள மாட்டாரு. நீ குழியை நோக்கி போகும்போது, நீ பாவத்தை நோக்கி போகும்போது, நீ அசுத்தத்தை நோக்கி போகும்போது ஆண்டவர் அமைதியா பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டார். உனக்காக எப்படி ஒரு தாயினுடைய இருதயம் உங்களுக்காக பதறுமோ அப்படி அவருடைய இருதயம் பதறும். ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி பதறுமோ அப்படி உங்களுக்காக அவருடைய இருதயம் பதறும். அவர் பதறி தான் உங்களை வந்து பிடிக்கிறாரு. வேண்டாம், சிலரை காலில் பிடிச்சி கேட்கிறாரு, கெஞ்சுறாரு, அப்படியே அழுது கேட்கிறாரு. அந்த சர்ச்சுக்கு அன்னைக்கு வந்த பிரசங்கமே அப்படிதான், அவங்களுக்காகவே இருக்கும். எதேர்ச்சியா மொபைலை திறந்தா ஆண்டவர் அவங்களுக்காக பேசிட்டே இருப்பார். ஆனா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அந்த சந்திக்கிற காலத்தை அறியலன்னா அவ்வளவு பெரிய பாதாள குழிக்கு உங்களை யார் தப்பிக்க முடியும்? யார் தப்பிக்க முடியும்? அதனால இன்னைக்கு முழுக்க என்ன ஜெபிக்கணும்னா, நீங்க என்கிட்ட பேசுறத, நீங்க என்ன சந்திக்கிறத எனக்கு உணரும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் அதை அறியணும். அந்த அறிவு எனக்கு என்னவா இருக்கக்கூடாதுன்னா தூரமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி சத்தத்தை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே நீர் சந்திக்கிற காலத்தை நான் அறியணும் ஆண்டவரே, நான் அறியணும் ஆண்டவரே, அறியணும் ஆண்டவரே. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பண ஆசை அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. மனுஷன் மேல நீங்க வச்சிருக்கிற ஆசை வந்து அதை தடுத்து நிறுத்திடக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சந்திக்கிற காலத்தை நான் அறிஞ்சு அதை உடனே தூக்கி போடக்கூடிய ஒரு கிருபை எனக்கு வேணும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. சொல்லுவோம், ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஓ, எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எல்லாரும் கேளுங்க. விருப்பம் இல்லாத அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சேர்ந்து ஹல்லேலூயா. அடுத்து நிறுத்தும் ஆவியா. இப்போ எல்லாருடைய கைகளை மேல உயர்த்தி ஆவி சொல்லிட்டே, அப்பா கற்று தாங்கப்பா. நீங்க சந்திக்கிற காலத்தை நான் அறியணும், நான் அறியணும், நான் அறியணும். நீ எனக்கு கற்று தாருங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. சொல்லிக்கொண்டே ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல போனா கூட ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சிங்க சொல்றேன், நீங்க ரொம்ப எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீர் என்னை சந்திக்கிற காலத்தை நான் என்ன பண்ணணும், அறியணும். இது உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பாகவே இருக்கட்டும். ஏன்னா நீங்க அம்மா அப்பா உங்களை 24 மணி நேரம் வாட்ச் பண்ண முடியாது. உங்க அம்மா அப்பா உங்களை ரொம்ப நம்புவாங்க. ஏன்னா நீங்க நம்பிக்கைக்குரியவங்களா தான் இருப்பீங்க. நீங்க மற்ற பிள்ளைகளை மாதிரி ரொம்ப துன்மார்க்கர்களா இருக்க மாட்டீங்க. நீங்க சொன்னபடி கேட்பீங்க. பெரிய தப்பு எதுவுமே உங்க அம்மா அப்பா உங்கள்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது. என்னமோ கீழ்ப்படியாம இருப்பீங்க, ஒரு வேலை சொன்னா சோம்பேறித்தனம் படுவீங்க, அப்படிதான் இருப்பீங்களே தவிர, பொதுவாக சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைங்க மோஸ்ட்லி நல்ல, ஓரளவு மற்ற பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்க. ஆனா யாருக்குமே தெரியாம சீக்ரெட்டா தெரியாத பாவங்கள் நிறைய இருக்கும் உங்களுக்குள்ள. அம்மா அப்பாவுக்கு அதை சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு சொன்னா பயமா இருக்கும், அவங்கள்ட்ட சொல்றதுக்கு அவங்க சொன்ன திட்டுவாங்களோ அப்படின்னு எல்லாம் இருக்கும். யாருக்குமே தெரியாதது கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இதை யாரு எச்சரிப்பா அப்படின்னா, அம்மா அப்பா பார்த்தா எச்சரிப்பாங்க. இப்ப அம்மா அப்பா பார்க்காதனால அவங்க எச்சரிக்க மாட்டாங்க, அவங்களோட சொல்ல மாட்டாங்க. ஆனா யாருக்குன்னா கர்த்தருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை எச்சரிப்பாரு, உங்களை தடுத்து நிறுத்துவாரு. உங்களை தடுத்து நிறுத்தும் போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அது உங்களுக்கு செய்யணும்னு உங்க மனசு, அதான் வேதம் சொல்லுது, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசம் செய் 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 செய்ன்னு தள்ளும். ஆனா ஆவி உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும், வேண்டாம் வேண்டாம். அப்ப வேணான்னு சொல்லும் போது தயவு செய்து அப்பா கேளு, தயவு செய்து கேளுப்பா. ஏன் அப்படின்னா அது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆண்டவர் உன் மேல வச்ச பெரிய அன்பு தான் அதுக்கு காரணம். ஆனா நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட, அவர் சந்திக்கிற காலத்தை நீ அறியல அப்படின்னா, அதை நான் அடிக்க சொல்ல, ஆவியானவர் ஒரு சொல்லிட்டே இருப்பாரு, கேட்கல அப்படின்னா அப்படியே நிறைய பேர் ஆவியானவரை மட்டுப்படுத்திட்டாங்க. அப்புறம் அமைதி ஆயிட்டாருன்னு வையன், நீ செஞ்சிருவ. அதன் நிமித்தமாய் வருகிற பெரிய பாடுகளை நீ தான் அனுபவிக்கும். ஆனா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு அப்புறம் தான் கேட்பாங்க, என்ன நீ இப்படிப்பட்ட பிள்ளையா, நீ இப்படிப்பட்ட பையனா, தெரியவே இல்லையே எனக்கு, தெரியவே இல்லையே எனக்கு, எப்படி இதுல மாட்டின, எப்படி இதுல சிக்கின, உன்னை யார் கொண்டு போய் விட்டா, நீ நல்லா தானே போயிட்டு இருந்த, நல்லா தானே ஜெபம் பண்ணிட்டு இருந்த, நல்லா தானே சர்ச்சுக்கு போயிட்டு இருந்த. அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஆனா பாவத்துல விழுகிற ஒரு மனுஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி உன் வாழ்க்கை வர்ற அந்த டைம் உண்மையிலே நீ அப்ப விழுந்ததில்லை, அப்ப விழுந்ததில்லை. நீ ஏற்கனவே அதுல பல டைம் விழுந்ததுனாலதான் இப்ப மற்றவங்களுக்கு தெரியுது. அதனால வி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீங்க சந்திக்கிற காலத்தை நான் என்ன பண்ணணும்னா அறியணும். ஆமென்.